சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல வேளையாக வந்து சுடர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா. பட் வந்து இது கன்ஃபார்மாக வந்து மாட்டிக்கினா அப்படின்றது கிடையாதுங்க. சும்மா இப்போ ஒரு என்கொயரிக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது உன் மேலே இந்த குற்றச்சாட்டுலலாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீ பண்ணியா இல்லையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த விசாரணையில் தான் தெரிய போகுது. இவன் சொல்கிற பதிலை வச்சு தான் வந்து தெரிய போகுது. மாட்டிப்பாளா மாட்டிக்க மாட்டாளா முழுசா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சுடர் வந்து போலீஸ்க்கு பயந்து வந்து எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சுடரும் கை கொடுக்கறதுக்கு இல்லை, கை கொடுத்து உதவுறதுக்கு. ஆனால் இப்போ ராஜி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா வந்து ரேணுகாவை வச்சு தான் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிக்கணும். ஏன்னா வந்து விஜய் வந்து ரேணுகாவை தான் நம்புகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. பட் இப்போ விஜய்க்கே வந்து உண்மை தெரியும், அவர் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவ்வளோதான். ராஜி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன பண்ண முடியும்? மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆன மாதிரி தான். எல்லாத்தையும் வந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்ப வேண்டியது தான் ராஜி நீங்கள். ஆனால் இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியும் அப்படின்றது விஜய் இப்போதைக்கு வந்து வெளியே சொல்ல மாட்டார். ஏன்னா வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து ஒரே இதுவாக வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதாவது உங்க கூட யார் யார் இருக்காங்க, அதாவது ரேணுகா கூட யார் யார் இருக்காங்க, யார் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எதுக்காக வந்து உள்ளே வந்திருக்கா, வீட்டுக்குள்ளே வந்து எதுக்கு வந்திருக்கா, எதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பண்ணுறா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நினச்சிட்டு இப்போதைக்கு சைலண்ட்டாக இருக்காரு. இந்த சைலண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது. ஏன்னா வந்து வெண்பாக்கோ இல்லை மல்லிக்கோ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களால் அப்படி பெருசாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பஸ்ட் அவுட் ஆகிடுவார். கண்டிப்பாக உங்களை வந்து சும்மா விட மாட்டார். எல்லாமே வந்து நீங்கள் அவங்க மேலே கை வைக்காத அளவுக்கு தான் வந்து உங்களால் வந்து நீங்கள் நினச்சதை பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த வீட்லேயும் இருக்க முடியும் அப்படின்றது இவங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் ஒரு பக்கம் வந்து தீவிரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, தான் பொண்ணை வந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தான் வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் வந்து இப்போ மல்லி மேலே ஃபுல் வெறி கோவத்தில் இருக்கார். ஆல்ரெடி வந்து மல்லி வந்து கல்யாணத்தை நிறுத்தினதில் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டார் கதிரேசன். மல்லி வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்து நீ அதையே பண்ணிகிட்ருக்க, நீ வந்து என் பொண்ணுவே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் மல்லி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போலீஸை கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவள் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனோட கையும் காலமாக மாட்டிக்கினாங்க. ஸோ இதனால் வந்து மல்லி நீ சும்மாவே இருக்க முடியாதா, என் பொண்ணை நீ வந்து சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மேலே எல்லாருமே வந்து கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு முதல்ல நான் என் பொண்ணை வந்து வெளியே கொண்டு வரேன், வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுற வரைக்கும் மல்லி சும்மா இருப்பாங்களா, இல்லை விஜய் தான் சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, சொல்ல முடியாதுல்ல. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சைலண்ட்டாக போக வேண்டியதுதான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லி விசாரிப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கதிரேசன் அவங்க இன்ஃப்ளூயன்ஸு, பணபலம், ஆள்பலம் இது எல்லாத்தையும் வந்து முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவாங்களோ உடனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி வெளியே வந்துட்டா விசாரிக்கவும் முடியாது, அப்புறம் நிரூபிக்கவும் முடியாது அப்படின்றது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் சுடரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நம்ம விஜயும் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. எங்கே வந்து கெடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது எப்படியும் பண்ணலை. இப்போதைக்கு வந்து ரேணுகா முன்னாடி நடிக்கணும்ல, ரேணுகாவை நம்புகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க, இவர் ரேணுகாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே வந்து கோபத்தை கலந்து காட்டுறாரு. அதாவது மல்லி உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அறிவு இல்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி மல்லியவே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாரையும் நம்புறாங்க. ஆனால் மல்லிக்கு தெரியும் இது எல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு நாடகம், நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே வந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து விஜய் வந்து கேட்குறாரு, எனக்கு கால் பண்ணது யார், தெரியாமல் வந்ததா இல்லை அவளுக்கே தெரியாமல் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேறு யாருங்க பண்ணுவா, நம்ம வெண்பா தான் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய்க்கு வந்து ஒரே பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து தம் பொண்ணு இவ்வளோ பொறுப்பாக, இவ்வளோ வந்து மெச்சூர் ஆகிட்டாளா, இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாளா, இந்த அளவுக்கு பேசுவாளா, இந்த அளவுக்கு பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள நினச்சி வந்து வெண்பாவை நினச்சி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெண்பா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ அதனால தான் நான் வந்து டேடாக்கு வந்து கால் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மல்லிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ என் பொண்ணு வந்து எவ்வளோ பயந்துருக்கா, அவள் ரேணுகா வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருந்தா என் பொண்ணு இந்த அளவுக்கு வந்து பயந்து போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து கோபம் வருது. அதே சமயத்தில் வெண்பாவை நினச்சி பெருமையும் படுறாங்க. கண்டிப்பாக வெண்பாவை நினச்சி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து வெண்பா அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
அந்தளவுக்கு வந்து ஒரு போல்டாக வந்து ஒரு காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாகவே வெண்பாவை நினச்சி வந்து பெருமைப்பட்டுக்கலாம், விஜயும் சரி மல்லியும் சரி. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ராஜி வந்து மல்லியை வந்து சீண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. மல்லியும் வந்து பதிலுக்கு சீண்டி விட்டு பேசிட்டாங்க. பட் இதெல்லாம் தாண்டியும் ராஜி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்டில் நடக்கக்கூடாது, இதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து ரகு தான் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இப்போ ரகு இல்லாததுனால அந்த இடத்த வந்து யார் பூர்த்தி பண்ண போகிறாங்க? ரகுவோட அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன ஆனால் அவன் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணுவானா, இந்த ப்ராஜெக்டை கெடுக்க விடாமல், வேலை வந்து நடக்க விடாமல் தடுக்க நினைப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ரகு இல்லாதது சந்தோஷமாக இருந்தாலும் பயம் இருக்குது. ஏன்னா வந்து எப்போ அவன் வெளியே வருவான் அப்படின்றது ஒரு பக்கம். ஏன்னா அவனுக்கு இருக்கிற எதிரிகள் அதிகத்தோடு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்படின்னாலும் கண்டிப்பாக வெளியே வர தான் போனான். இப்போது மல்லி வந்து வெளியே வந்தாலுமே மல்லியை வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. எப்படியும் வந்து ரகுவும் சரி சுடரும் சரி கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து முழு ஆதாரமும் கிடைக்க போகிறதில்ல. அப்படியே ஆதாரம் கிடைச்சாலே இதுக்கான ஆதாரம் கிடைக்காது. அதாவது இவ சுடர் தான் வீட்டில் வந்து பணத்தை திருடினா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ரகுக்கும் இவளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இப்போ இவங்க வந்து மல்லி என்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.